ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி கிட்ட வந்து சரோஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கொண்டு இந்த பாயசத்தை கொண்டு கொடு அப்படிங்கவும் உடனே பாரதியும் வந்து கொடுக்கறதுக்காக வரும்போது அப்போ ஆதியோட கம்பெனியில் அவர் பார்ட்னராக இருக்கிறார் போலுக்கு. அவர்கிட்ட வந்து அவங்க பாயசம் வந்து கொடுக்கும்போது உடனே அவங்க பாரதியோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால பாரதி அப்படியே அந்த பாயசம் கீழே போட்டுருந்தாங்க. அப்படி போடும்போது அவங்க ஸ்டட்டில் எல்லாம் பட்டுருது. அப்போ உடனே வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த பாயசத்தை வந்து ஷட்டில் பட்டிருக்கலாம், இதை அவங்களே வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே உடனே வந்து பாரதியோட அம்மாவும் அவங்க பாட்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பாரதி சொல்கிறாங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வந்து தொடச்சி விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு துணியை வச்சு அவங்க தொடச்சி விடவும் அப்போ அவங்க கையை பிடிச்சி அவங்க கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பாரதியோட கையை பிடிச்சி அவர் அப்போ வந்து பாரதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கையை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கவும் அப்போ ஆதி அங்கேருந்து ஓடி வந்து பலார்னு போட்டு அவரை போட்டு அடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா ஆஃப்டர் ஆல் இவ ஒரு வேலைக்காரி, இவளுக்காக நான் உங்ககிட்ட வந்து பார்ட்னராக இருந்துட்டு இருக்கிறேன், என்ன இப்படி அடிச்சிட்டிங்களே அப்படிங்கும்போது யார் வேலைக்காரின்னு சொல்லிட்டு இருக்கிற, அவங்க இந்த குடும்பத்தில் ஒருத்தவங்களாக்கும் அப்படியே வேலைக்காரங்களா இருந்தாலும் இந்த மாதிரிக்கு தான் நீ அத்துமீறிலாம் நடந்துட்டு இருப்பியா என்ன அப்படிங்கவும், என்ன ஆதி நான் உன்ட்ட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறேன், நீ மட்டும் இப்படிலாம் பேசணும்னு வச்சுக்கேங்க அப்புறமா வேண்டான்னு சொல்லிட்டு உதறிக்கிட்டு போயிட்டே இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லவும், நீ எப்படினாலும் போ, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, ஆனால் இதுக்கு மேலேயும் நீ இப்படிலாம் யார்கிட்டையாவது நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு பிறந்தநாளும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கோபத்தோட போவோம். இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஆதி நீ அப்படிலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஆதி வந்து கோபத்தோட அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இதனால மித்ரா ரொம்பவே அப்செட்டாக இருந்தாங்க. அடுத்து எல்லாரும் கிளம்பி போயிடவும் அப்போ சரோஜாட்ட வந்து அவங்க மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான் அப்படிங்கவும், என்ன நினச்சிட்டு இருக்கிற மித்ரா, நீ சொல்லி தானே நான் வந்து அவளை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் நீ தானே சொன்னேன், அதுக்காக தானே நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்னன்னா இப்போ மொத்த பழியும் தூக்கி ஏமலை சுமத்திக்கிட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை ஒழுங்காக கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கவும், ஆமாம் நீ பண்ணின வேலைக்கும் உனக்கு ரூபா ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க மித்ராவுக்கும் சரோஜாவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கவும் சுதாகர் அங்கே வராங்க. எதுக்கு மித்ரா நீ அவகிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாங்க உங்கள் தங்கச்சி சொல்லி தான் நாங்கள் வந்தேன், அவங்க என்ன சொல்லாங்க அதை தான் நான் செஞ்சேன், ஆனால் இப்போ என்னன்னா மொத்த பழி ஏமல் சுமத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க எனக்கு சேர வேண்டிய பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கவும், இப்போ சுதாகர் வந்து ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜாவுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாயை கொடுக்கவும், இங்கே பாருங்க மச்சான் உங்களுக்காக தான் நான் அவளை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா அங்கேருந்து கிளம்பவும் அப்போ வந்து மித்ரா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க. பார்த்தீங்களாண்ணா நான் எவ்வளோ ஆசாசியாக நான் ஆதிக்கு பிறந்த நாளுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணினேன், ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு பாரதிக்காக தன்னுடைய பிறந்த நாளை வேண்டான்னு சொல்லிட்டு போவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், அப்போ சுதாகர் சொல்கிறாங்க, சரி மித்ரா ஏதோ நடந்து போச்சுது, நான் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காது அப்படிங்கவும், என்னன்னா நீ பேசிகிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரி தான் ஆதி தன்னுடைய பிறந்த நாளில் இப்படி வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண போனது என்னையே அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்குது, அந்த பாரதிக்காக நான் எவ்வளோ அசிங்கத்தை தான் நான் தாங்கிக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மீனாவியா உங்க அம்மாவையும் தான் காட்டுறாங்க. அப்ப மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இந்த மித்ரா ஏன்னா தேவலாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல, அந்த சரோஜான்னு சொல்லிட்டு ஒருத்தையை கூட்டிட்டு வந்துட்டு அவ பண்ணன அட்டகாசம் இருக்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அது மட்டும் இல்லாம பாரதியும் அவங்க குடும்பமும் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயி போச்சுது அப்படிங்கவும், அப்ப மீனாவோட அம்மாவும் சொல்றாங்க, ஆமா மீனா நீ சொல்றது கரெக்டு தான், எனக்கு அவங்கள பிடிக்காதுதான், ஆனா இன்னைக்கு அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க, அது எனக்கே வந்து ரொம்பவே வந்து தர்ம சங்கடமாகி போச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மித்ரா வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தானே இங்கே வந்தா, ஆனால் இங்கே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிடாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறா, அந்த பாரதி குடும்பத்தை இங்கே அழைச்சிட்டு வந்தா, அதுக்கப்புறமா பாரதியை வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து விரட்டி விட்டா, திரும்பவும் அவளே அழைச்சிட்டு வந்தா, என்ன தான் பண்ணுறான்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் ஏதாவது இவர்கிட்ட சொன்னோம்னா உடனே வந்து என் தங்கச்சி விஷயத்தில் நீ எதுவும் தலையிடாதுன்னு சொல்லிக்கிட்டு என் வாயை மூட வச்சிருவாரு, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து என்னதான் பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து பாரதி தான் கட்டுறாங்க. பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி எல்லாரும் கிளம்புங்க, நம்ம ஆதித்யாவை பிறந்தனால நம்ம எப்பவும் போலே கோயிலே நம்ம வந்து அவனுக்காக அர்ச்சனை பண்ணி நம்ம கொண்டாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாரதியோட பாட்டி சொல்கிறாங்க, இதை நம்ம காலையிலே பேசாமல் பண்ணியிருக்கணும், தேவையில்லாமல் நம்ம இங்கே இருந்தது தான் பிரச்சனை ஆகி போச்சு அப்படிங்கவும், அப்போ பாரதி சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம வந்து ஆதித்யாவோட பிறந்தனால ஆதியோட கொண்டாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டனால தான் இந்த மாதிரிக்கு அசிங்கம்லாம் ஏற்பட்டுருச்சுது அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க,
அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பிறந்தநாளை கொண்டாடுறத பார்க்கலான்னு சொல்லி தான் நம்மளும் ஆசைப்பட்டோம். ஆனால் இங்கே என்னென்னா என்னென்னமோ நடந்து போச்சுது. அது இந்த சரோஜா ஒருத்தி வந்தால அவளால் எவ்வளோ பிரச்சனை, காலையில் இருந்து நம்மளை போட்டு விரட்டி விரட்டி வேலை வாங்கிட்டு இருந்தா. இந்த பிரச்சனைக்கு அவள் தான் ஒரு பெரிய காரணமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி பாட்டி நடந்து முடிஞ்சது போனதை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கணும், வாங்க நம்ம எல்லாரும் கிளம்பி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கிளம்பி அவங்க வந்து அதாவது எப்போவுமே கோயிலுக்கு வருவாங்களா அந்த கோயிலுக்கு அவங்க வந்துருந்தாங்க. அங்கே வந்ததுமே வந்து அவங்க ஐயர்கிட்ட வந்து அதாவது ஆதித்யாவுக்கு அர்ச்சனை பண்ணணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா நீ ஃபோன் பண்ணினதுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சாமியை கும்பிட்றாங்க. அப்போ வந்து அவர் பார்க்கும்போது 2 கயிறு எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரிக்கே உங்களுக்கு 2 கயிறு நான் வந்து அதாவது எல்லாமே வந்து அர்ச்சனை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், அப்போ உடனே வந்து பாட்டியும் அவங்க பாரதியோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரதி அதாவது எப்போவுமே வந்து போன வருஷம் வரைக்கும் நீ வந்து இந்த 2 கயிறையும் ஆதித்யா கையில் கெட்டுனேன்னு சொன்னேன். ஆனால் இந்த வருஷம் தான் ஆதி வந்து பங்குவாங்க பக்கத்தில் தானே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த கயிறை நீ எப்படி கெட்டுவ அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் எனக்கும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து ஆதியோட கையில் இந்த கயிறை கெட்டியே தான் தீரணும். ஏன்னா அவரோட அதாவது அவருக்கு இருக்கிற தோஷங்கள் எல்லாமே வந்து இந்த கயிறு மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும். அதனால இந்த கயிறை கண்டிப்பாக நான் கெட்டியே தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் நீ எப்படி கட்ட போகிற அப்படிங்கும்போது, அதை எப்படியாவது நான் பண்ணுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் இவ இதை தான் நம்மக்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கிறா, எதுவுமே சரி தான் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துவா. போன வருஷம் வரைக்கும் இந்த கயிறை கட்டின விஷயத்தை நம்மகிட்ட சொல்லவே இல்லை பாரு, மீனா மட்டும் சொல்லலைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க பாரதி இந்த கயிறை வாங்கிட்டு அவங்களும் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது மீனாவை தான் கட்டுறாங்க. அப்போ மீனா நினைக்கிறாங்க ஆதியோட பிறந்தநாள் அன்னைக்கு எப்படியாவது அவன் மனைவி வருவா, அவள் வந்து ஆதியோட கையில் இந்த கயிறை கட்டுறதுக்காக வருவான்னு நினச்சோம். ஆனால் ஆதியோட பிறந்தநாள் இப்படி வந்து பாதியிலே நின்று போச்சுது. அப்போ அவன் மனைவி எப்படி வருவா, நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னு ஒன்றுமே புரியலையா. ஆனால் கண்டிப்பாக வந்து ஆதியோட கையில் கயிறை கட்டுறதுக்காக அவன் வந்தே தான் தீர்வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா வந்து நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதி எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஆதி வந்து ஆதித்யிட்ட சொல்கிறாங்க, சாரிடா ஆதித்யா, உன் பிறந்த நாளுக்காக நான் வாங்கினேன். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு என்னென்னமோ நடந்து போச்சுது. உனக்காக வாங்கினேன் ஆசையான அந்த கேக்கு கூட வெட்ட முடியாமல் போச்சுது. வா நம்மளே வந்து இந்த ரூமில் போய் நம்ம வெட்டலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஆதித்யாவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா சோகமாக இருக்கிற, அப்பா சொன்னால் நீ கேட்க மாட்டே அப்படிங்கும்போது, தமிழ் நீயும் வா நம்ம 3 பேருமே வந்து அதாவது பிறந்தநாள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் ஆதித்யாவையும் அழைச்சிட்டு போய் அவங்க கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து அவங்க பாரதி அதுக்கப்புறமா அவங்க பாட்டி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா பாரதி வந்து அவங்க கோயிலில் கொடுத்து அந்த கயிறை தான் காட்டுறாங்க. அப்போ இது எப்படியாவது ஆதி கையில் நம்ம கயிறை கெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்ததாக வந்து ஆதி வந்து தூங்குறதுக்காக அவங்க ரூமுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து பாரதி வந்து இந்த கயிறை எடுத்துகிட்டு வராங்க. வந்ததுமே ஆதி தூங்கியிருக்கிறாரான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும், அப்போ ஆதி நல்லா தூங்கவும் உடனே பாரதி இந்த கயிறை எடுத்துகிட்டு போகிறாங்க. போனதுமே அவங்க ஆதி கையில் அந்த கயிறை எடுத்து கெட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் பாரதி இங்கே வந்துடவும் அடுத்தது ஆதித்யா கையிலையும் அந்த கயிறை வந்து அவங்க கெட்டி விடுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆனதுமே வந்து ஆதி எதிர்த்து வராங்க. அப்போ மீனா வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஆதி கையில் கயிறை கட்டி இருக்கிறது பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆதி இந்த கயிறை உங்கள் கையில் யார் கட்டி விட்டா அப்படிங்கவோ, அப்போ தான் ஆதி தன்னுடைய கையை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது யார் கட்டினாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் வந்து தன்னுடைய கையை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது வந்து மித்ரா வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து மீனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பாரதி பக்கத்தில் வரவும் அவங்க கால் ஸ்லிப் ஆகி ஆதி மேலே விழுற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே மித்ராவும் மீனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.